உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சுட்டுதுன்ற நிலையில் இருக்கீங்களா? ஆனால் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் கிடைக்கும். உங்களுக்கு அவர் எப்பொழுதுமே அவர் உங்கள் அருகில் இருக்கார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் அவர் மேலே ஒரு கடுகு அளவு விசுவாசம் வைத்தால் அவர் மலையளவு உங்களோட துணையாக இருந்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் ஒருபோதும் ஒருவனையும் தள்ளுகிறது இல்லை. என்னிடத்தில் வருகன புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவனையும் விட்டு விலகிறதில்ல, கைவிடுகிறதில்ல. தேவன் அவர் நீங்கள் இயேசுன்ற பேர் சொல்லி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். உங்களை சூழ்ந்து நிற்கிறாரு. ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இது என்னமாய் முடியுமோன்னு இது என்னமாய் முடியுமோன்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அது ஒரு அற்புதமாக தான் முடிஞ்சிருக்கே தவிர அது ஒரு கோணலாவோ அது ஒரு நிறைவில்லாததாகவோ முடியல. இது என்னமாய் முடியுமோன்ற நேரத்துல எல்லாம் அவர் ஒரு அற்புதம் செஞ்சார். இது முடியாதுன்ற நேரத்துல எல்லாம் ஒரு அற்புதம் செஞ்சார். இது சாத்தியக்கூறு இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் அற்புதம் செஞ்சார். அதுபோல் இன்னைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த வேதத்தில் எழுதப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கும் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது சாத்தியக்கூறுகள் இல்லைனாலும் அது நடக்கும். அதுக்கான சாத்தியம் இல்லைனாலும் அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சாராளை பொறுத்த வரைக்கும் கர்ப்பம் செத்து போன நிலப்பா தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது அந்த ஒரு தேசத்திற்குரிய தேசமாக உருவாக போகிற அந்த ஜனமே அந்த இறந்து போன அந்த செத்து போன அந்த கர்ப்பத்திலேருந்து அந்த ஒரு தேசம் உருவாக முடியும்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை செத்து போன நிலைமை இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை துவக்கி வச்சு உங்களை அற்புதங்களுக்கு நடுவில் நடத்துறதுக்கு, உங்களை அதிசயமாக நடத்துறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார்.